Okay, next exercise 1.2 பார்க்க போகிறோம். Exercise 1.2 கையில் புக் வச்சுக்கோங்க. Find the cardinal number of the following sets. So what is introduction பார்ட்டில் சொல்லியிருக்கல, what is a cardinal number? ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எழுதுகிறோமோ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதுகிறோமோ அதுதான் கார்டினல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதில் சப்டிவிஷன் m equal to p q r s t u. இதில் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணால் போதும். தட் இஸ் கால் கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது n of m, number of elements. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் here? 1 2 3 4 5 6. ஸோ n of m equal to 6. This is called cardinal number. Got it? Next one, p equal to, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? x such that x equal to 3n plus 2. இந்த இடத்துல நம்ம sum work out பண்ணணும். n belongs to whole number and n less than 15. 15 x less than 15 கொடுத்துருக்காங்க. 15 14 வரைக்கும் எடுக்க முடியுமா? எப்படி எடுக்க முடியும் n 14 வரைக்கும்? ஓகே x is less than 15. okay fine, no issues. x is less than 15. now let us work this x such that x equal to 3n plus 2. இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா, செட் பில்டர் ஃபார்மா, ரோஸ்டர் ஃபார்மா? செட் பில்டர் ஃபார்ம். திஸ் இஸ் கால் இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு எழுதுனா இட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது. ரோஸ்டர் ஃபார்ம்னா செட்டாகவே. திஸ் இஸ் கால் ரோஸ்டர் ஃபார்ம் இல்லையா? ஃபைன். நவ் இது ஒர்க் அவுட் பண்ணலாமா? எக்ஸுங்கிறது 3n plus 2. n வந்து ஹோல் நம்பர்ஸ் எடுக்கணும். பட் எக்ஸ் வேல்யூ எனக்கு 15க்கு கீழே இருக்கணும். லெட் அஸ் ஒர்க். எக்ஸ் ஈக்குவல் டு 3n plus 2. இஃப் n ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ்ன்றதுனால 0லேருந்து எடுக்கலாமா? n 0னா எக்ஸ் வேல்யூ என்ன? 2. 3 into 0 plus 2. n 1 na x value 3 plus 2 5. n 2 means 3 2s are 6, 6 plus 2 8. n 3 means 3 3s are 9, 9 plus 2 11. n 4 means 3 4s are 12, 12 plus 2 14. if n 5 means 3 5s are 15, 15 plus 2 17. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்களா? லெஸ் தென் 15 இருக்கணும் எக்ஸ் வேல்யூ எனக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸ் வேல்யூ இங்கே எழுதுனா இட் இஸ் 17. ஸோ வி நீட் நாட் do n equal to 5. ஓகே, நவ் லெட் அஸ் ரைட் p equal to, இது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாமா? 2 5 8 11 14. ஸோ p equal to x தானே சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ரைட் தி எக்ஸ் வேல்யூஸ். எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? கார்டினல் நம்பர் n of p equal to 1 2 3 4 5. Cardinal number of the given set is 5. n of p equal to 5. புரிஞ்சுதா? Next one, third. q equal to v such that v equal to 4 by 3n. n belongs to natural number, so it starts with 1 and 2 less than n less than or equal to 5. ஸோ ரெண்டு ரூல் கொடுத்துருக்காங்க. n நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் n 2 விட பெருசாக இருக்கணும், 5 விட சின்னதாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ 2 விட பெருசுனா யூ கேன் டேக் 3 4 and 5 கேன் ஆல்சோ டேக் பிகாஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவல் டு கொடுக்கலன்னா 5 எடுக்கக்கூடாது. கரெக்டாக? இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தா 2 எடுக்கணும். ஸோ இங்கே லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் டேக் 3 4 and 5. இஃப் n equal to 3, n equal to 4, n equal to 5. v equal to என்ன வரும்? 4 by 3n. so 4 by 3 into 3. 4 by 9. v equal to 4 na 4 by 12. v equal to 4 by 15. so இது cancel பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். 1 by 3. 4 1s are 4 3s are. here 4 by 15 is 4 by 15. now I can write q equal to q equal to 4 by 9, 1 by 3, 4 by 15. 4 by 9,
1 by 3, 4 by 15. So n of q என்ன 3 elements இருக்கு. So n of q is 3. Got it? So இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். செட் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள், நீங்களாவே போடலாம். Next one 4. R equal to x such that x is an integer, x belongs to z na adha integer, and minus 5 less than or equal to x less than 5. So இங்க x value என்னெல்லாம் எடுக்கலாம்? minus 5 க்கு மேலே and minus 5 also included. minus 5, minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4 வரைக்கும் எடுக்கலாம். 5 எடுக்கக்கூடாது because there is no equal to here. இப்போ r equal to x is an integer, வேறு ரூலே கிடையாது, இவ்வளோதான் ரூல். So I can take minus 5, minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4. 5 எடுக்கக்கூடாது. Now count 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So n of r equal to 10. That's it. Cardinal number is 10. புரிஞ்சுதா? Next. S equal to the set of all leap years between 1882 and 1906. So இப்போ leap years லாம் எழுத போகிறோம். S equal to 1884 leap year. ஒரு இயர் லீப் இயரை எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த இயரை 4 ஆல் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் லீப் இயர், 0 வரலன்னா இட் இஸ் நாட் லீப் இயர். ஓகே, ஸோ சப்போஸ் 1884 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are 16, 2 4 7s are 28, 4 1s are 4, ரிமைண்டர் இஸ் 0. ஸோ 1884 is a leap year. Got it? ஸோ 1882லேருந்து once again question. What is our question? 1882லேருந்து 1906 வரைக்கும் நம்ம லீப் இயர்ஸ் எழுத போகிறோம் இல்லையா? 1884, 1888, 1892. ஸோ 4 இயர்ஸ் இல்லையா? அதில் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 4 இயர்ஸ் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, now n of s equal to 5. This is our cardinal number. Let us see number 2 question. Identify the following sets as finite or infinite. Okay, இது நான் ஊரில் சொல்லட்டுமா? I need not write anything. Identify the following sets as finite or infinite. So first one, x equal to the set of all districts in Tamil Nadu. So set of all districts நம்ம count பண்ண முடியும். So it is finite. The first one is finite set. Y equal to next, y equal to the set of all straight line passing through a point. So ஒரு pointல இருந்து second one is set of all straight lines passing through a point. இந்த pointல இருந்து எத்தனை straight lines போட முடியும்னு கேட்டிருக்காங்க. It is uncountable actually. So எத்தனை lines வேணா போட முடியும். It is uncountable. So இந்த இடத்துல கூட millions of lines போட முடியும் இல்லையா? So it is infinite set. Next one, a equal to x such that x belongs to integer and x less than 5. So அது less than 5னு சொல்லியாச்சு இல்லையா? பட் இது இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 5னா என்ன அர்த்தம்? இன்டீஜர் லெஸ் தென் 5 எடுக்கணும். அப்போ 4, 3, 2, 1, 0, -1, -2, -3 இட் இஸ் அன்கவுண்டபிள். கரெக்டா? ஸோ இன்டீஜர்ஸ் எழுதணும்னா இட் இஸ் அன்கவுண்டபிள், இட் இஸ் இன்ஃபைனைட் செட். காட் இட்? நெக்ஸ்ட் ஒன், b equal to x such that x square minus 5x plus 6 equal to 0, x belongs to natural number. x natural numbers தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். b equal to x such that x square minus 5x plus 6 equal to 0, x belongs to natural numbers. ஸோ வர நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால x square minus 5x plus 6. The product value சொல்லியிருக்கேன் இல்லையா? quadratic equationக்கு product is 1 into 6, 6 and this is minus 5. And the factors are 3 and 2 because 3 2s are 6 and 3 plus 2 5 are no. I could take minus and minus. So x minus 3, x minus 2 equal to 0, x equal to 3 and 2. இல்லையா? So இங்கே now the sets are b equal to 3, 2. 3, 2 மட்டும்தானே வந்திருக்கு. Then it is finite, right?
That's it. Question number 3. Which of the following sets are equivalent or unequal or equal sets? இதுவும் நான் ஒருலாவே சொன்னால் போதும், உங்களுக்கும் பார்த்தாலே புரியும். கொடுத்துருக்க செட்ஸில் எதெல்லாம் ஈக்குவல், எதெல்லாம் ஈக்குவலண்ட் அண்ட் எதெல்லாம் அன்ஈக்குவல். வாட் யூ மீன் பை ஈக்குவலண்ட்? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு செட்டில் 5 எலிமெண்ட்னா இன்னொரு செட்லேயும் 5 எலிமெண்ட் இருக்கணும். சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபிசின்னு இருந்தால் இன்னொரு எலிமெண்ட்டில் வேறு 3 எலிமெண்ட் கூட இருக்கலாம், 1 2 3ன்னு இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் ஈக்குவலண்ட் செட் இல்லையா? ஈக்குவல் செட்னா என்ன அர்த்தம்? ஏங்கிற செட்டில் 1 2 3 இருந்தால் பிங்கிற செட்லேயும் 1 2 3 தான் இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஈக்குவல் செட்ஸ். ஸோ அன்ஈக்குவல் உங்களுக்கே தெரியும். ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஷின், A equal to set of vowels in English alphabets. Okay. B equal to the set of all letters in the word vowel. VOWEL. இதுக்கு என்ன ஆன்சர்? ஏங்கிற செட்டில் தேர்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன், தேர்டில் ஃபஸ்ட்டு. ஏங்கிற செட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? வவ்வல்ஸ் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. AEIOU இல்லையா? பி என்ன சொல்லியிருக்காங்க? the letters in the word vowel. VOWEL. இந்த வவ்வல்ன்ற வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் 5 elements, here 5 elements. ஸோ A and B are equivalent set. ஃபஸ்ட் ஒன் என்ன? A and B are equivalent set. Second one, C equal to 2 3 4 5. C equal to 2 3 4 5 இல்லையா? D equal to என்ன? X such that X belongs to whole number, X less than 5. இப்போ D values முதல்ல ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாமா? X வந்து 1ஓட பெருசாக இருக்கணும், 4ஓட சின்னதாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 எழுதணும், 3 எழுதணும், 4 எழுதணும். ஸோ 3 elements தான் இருக்குது இந்த இடத்துல, 4 elements இருக்குது. ஸோ இது ஈக்குவலும் கிடையாது, ஈக்குவலண்ட்டும் கிடையாது. ஸோ இட் இஸ் unequal sets. Second one is unequal sets. Third one, X such that, where is third one? Okay, X equal to greater X equal to A equal to such that X is a letter in the word life. X is a letter in the word life. Okay, X is a letter in the word life. LIFE. Okay, now next one, Y equal to FILE. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? LIFE அதே தான் வந்திருக்கு. இப்போ ஏவை நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதினாலும் என்ன வரணும்? LIFE தான் வரும். ஸோ இதுலேயும் LIFE இருக்குது, இதுலேயும் LIFE லைஃப் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் equal sets. It is called equal sets. Got it? Next one, fourth. G equal to X such that X is a prime number and 3 less than X less than 23. So prime number நீங்கள் by heart பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். G equal to X such that X is a prime number. Okay, 3 less than X less than 23. ஸோ இதே ப்ரைம் நம்பர்ஸை 3க்கும் 23க்கும் மத்தியில் இருக்கிறது மட்டும் எழுதணும். ப்ரைம் நம்பர்ஸ் டக்குன்னு சொல்ல தெரியணும். 1 2 3 5 7 11 13 17 19 23 29. ஸோ இது 3க்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். G equal to ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா 1 2 3 5. ஸோ 3க்கு மேலே 5 7 11 13 17 7 11 13 17 1 2 3 5 7 11 13 17 19 19 23 எழுதக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு போட்டிருந்தா 23 எழுதணும். ஸோ 23 எழுதக்கூடாது. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கலாம், ஏன்னா ஈக்குவல் வந்துன்னு கேட்டிருக்காங்க. H equal to X. X is a divisor of 18. X such that X is a divisor of 18. இப்போ என்ன பண்ணலாம்? ஹெச்சோட ரோஸ்டர் ஃபார்ம் எழுதலாமா? 1 2 ஃபேக்டர்ஸ் எழுதணும். 6 9 18. 18ஓட டிவைசஸ் எழுதணும். ஐ ஹவ் ரிட்டன் த டிவைசஸ். ஸோ இப்போ இதை பாருங்கள், ஈக்குவல் செட்ஸா? இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் அங்கே இருக்கா? இல்லை. பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ ரெண்டுத்துலேயுமே 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் சே இட் இஸ் ஈக்குவலண்ட் செட்ஸ். ஸோ G and H are
you have to write G and H are equivalent sets. Got it? That's it. Fourth question. Identify the following sets as null set or singleton set. கொடுத்துருக்க செட் null செட்டா singleton செட்டான்னு சொல்லணும். ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா singleton set, எதுவுமே இல்லைன்னா null set இல்லையா? ஸோ ஏங்கிற செட் பார்க்கலாமா? Fourth one, first. A equal to x such that x belongs to natural numbers 1 less than x less than 2. So A natural numbers na எழுதணும். X is a natural number. I have to write x. But there is another rule. 1க்கு மேலே 2க்கு கீழே எழுதணும். அப்படி ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கா? நேச்சுரல் நம்பர் 1க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 2 தான். 1க்கும் 2க்கும் மத்தியில் there is no natural number. 1.1 1.2 எழுதுனா it is a decimal number இல்லையா? So it is null set. A is a null set. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? null set. Next question. The set of all even natural numbers which are not divisible by 2. Natural numbers, even natural numbers எடுக்கணும், but 2ல டிவைட் ஆகக்கூடாது. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2ல டிவைட் ஆகுமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? B is a null set. Next, C equal to அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0ன்னு கொடுத்தாலும் அது ஒரு எலிமெண்ட் தானே, 0வும் ஒரு எலிமெண்ட் தான் இல்லையா? அப்போது this is not a null set. This is singleton set. C is a singleton set. Got it? Okay, fine. Next, D equal to the set of all triangles having 4 sides. What is that? The set of all triangles having 4 sides. So you have to pick out the triangles having 4 sides. 4 sides இருந்தாலே அது triangle கிடையாது. அப்படின்னா D equal to null set. 4 sides இருந்தாலே triangle கிடையாது. So 4 sidesல ஒரு triangle என்னால் பிக் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? D equal to null set. Question number 5. State which pairs of sets are disjoint or overlapping. Okay. A equal to. Fifth one. A equal to F I A S. B equal to A N F H S. ஓகே ஃபைன். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ தான் சொன்னேன், ஏல இருக்க எலிமெண்ட் பியில் இருக்கக்கூடாது, பியில் இருக்க எலிமெண்ட் ஏல இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்ன்னு சொன்னேன். அப்படி இருந்துச்சுன்னா ஏவும் பியும் ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓகேவா? ஃபைன். FIAS இங்கே F இருக்கா? ஸோ நீங்கள் பார்த்ததுமே எழுதலாம் A and B ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். இதை நீங்கள் செட் ட்ராயிங்காக வரையணுன்னா எப்படி வரைவீங்க? இந்த செட்டு ஏனும் இந்த செட்டு பின்னு எடுத்துக்கோங்க. எஃப்ஐ இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் வரையணும், பிகாஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஆல்சோ பி இல்லையா? நெக்ஸ்ட்டு ஏவையும் இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் எழுதணும். என் இங்கே தனியாக எழுதணும், என் ஹெச் இங்கே எழுதணும், எஸ்ஸும் யூ ஹாவ் டு ரைட் இன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பிகாஸ் போத் ஹாவ் எஸ். இந்த இடத்துல எழுத வேண்டியது ஐ மட்டும்தான். ஸோ இங்கே ஏங்கிற எலிமெண்ட்னு பார்க்கும்போது எஃப் இருக்குது, ஐ இருக்குது, ஏ இருக்குது, எஸ் இருக்குது. எல்லாமே இங்கே ஏழு எழுதிட்டேன். இங்கே எழுதும் போதும் ஏ இருக்குது, என் இருக்குது, எஃப் இருக்குது, ஹெச் இருக்குது, எஸ் இருக்குது. எல்லாமே பியில் எழுதிட்டேன். ஸோ ரெண்டுத்துலையுமே இருக்கிற நம்பரை நான் இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் எழுதணும். ஸோ ஒன்ஸ் இட் ஹேஸ் அ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் போத் ஆர் நாட் டிஸ்ஜாயிண்ட் பாயிண்ட்ஸ், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் இல்லையா? அப்போது போத் ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். புரிஞ்சுதா? செகண்ட் கொஷின். C equal to x is a prime number, x greater than 2, and D equal to x is an even prime number. Okay, fine. Let us write. Second question. C equal to x such that x is prime number, x greater than 2. Next, D equal to x is an even prime number. Even prime numbers மட்டும் இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல x எழுத போகிறோம், prime numbers எழுத போகிறோம், but greater than 2 எழுத போகிறோம். C equal to ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாமா? 1 2 3 5 7 11 13 17 19 23. So it goes
எட்ஸெட்ரா. டி ஈக்குவல் டு ப்ரைம் நம்பர்ஸ் தான் எழுத போகிறோம். ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ இங்கேருந்து ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். எனக்கு வந்து greater than 2 greater than 5லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ ஐ கேன் ரைட் 2. வாட் அபவுட் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் ஹியர்? ஈவன் இருந்தாலே அது ப்ரைம் நம்பராக இருக்காதே 2வை தவிர. அது 2ல் டிவைட் ஆகிறோம். நான் இப்போ எந்த ஈவன் நம்பர் எழுதினாலும் 2வை தவிர எந்த ஈவன் நம்பர் எழுதினாலும் அது 2ல் டிவைட் ஆகும். அப்படி ஆகும் பட்சத்தில் அது ஈவன் நம்பர், அது ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் டிவைட் ஆகிடுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ டி இஸ் எலமெண்ட் ஒன்லி 2 அண்ட் சி இஸ் எலமெண்ட் ஒன்லி 3, 5, 7, 11 எல்லாமே ஆட் எலமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ போத் ஆர் டிஸ்ஜாயிண்ட்டாக. இதில் இருக்க எலமெண்ட் இங்கே இல்லை, இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் இங்கே இல்லை. தேர்ஃபோர் C and D are disjoint sets. Got it? Next question. E equal to x is a factor of 24. Third one. E equal to x such that x is a factor of, இந்த ரோஸ்டர் ஃபார்ம், இந்த செட் பில்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லாம் எக்ஸசைஸ் 1.1 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் தனியாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே இல்லை. எக்ஸசைஸ் 1.1 போடும்போது இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாகவே உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் புரியும். நெக்ஸ்ட்டு ஆர்டராக எப்போவுமே படிங்க. அதாவது 1.1 படிக்காமல் 1.2 படிக்காதீங்க, கண்டிப்பாக புரியாது. அதே மாதிரி 1.2க்கான இன்ட்ரடக்ஷன் படிக்காமல் 1.2 எக்ஸசைஸ் வராதிங்க. ஸோ இந்த செட்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். செட் லாங்குவேஜ்க்கான டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். அது படிக்காமலே எக்ஸசைஸ் 1.2 எப்படி படிக்க முடியும்? ஸோ தயவு செஞ்சு அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? கொஷின். எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப், வாட் இஸ் தட்? 24. X is a factor of 24 and f will be x. X is a multiple of 3. Multiple of 3. X must be less than 30. ஸோ another ரூல் கொடுத்துருக்காங்க, எழுதலாமா? இப்போ ஈக்கு ரோஸ்டர் ஃபார்ம் என்ன? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. 24ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதலாம். 2 and 12 ஃபேக்டர்ஸ், 1 and 24 ஃபேக்டர். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 8s are 24. 3 8s are இல்லை, 3 6s are 18, 3 7s are 21, 3 8s are 24. ஓகே. அண்ட் வாட் அபவுட் 12 எடுத்துக்கிட்டா 2, இங்கே 12 எழுதியாச்சே. 4 எடுத்துக்கலாமா? 4 6. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். எஃப் என்ன? எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 எழுதணும். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 30 இருக்கணும். 3 6 9 12, 3 6s are, 3 5s are, 3 6s are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27, 3 10s are 30. ஸோ 30 எழுத வேண்டாம், லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஓகே. இது ரெண்டும் பாருங்கள், இதில் இருக்க செட்ஸ் இதில் இருக்கா? இருந்துச்சுன்னா அது ஓவர்லாப்பிங் செட்ஸ், இல்லைன்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இருக்கா பாருங்கள், 3 இருக்கே. வேறு என்ன இருக்குது? 6 இருக்குது, 12 இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, E and F are overlapping set. Overlapping sets. Got it? That's it. Sets ன்னு எழுதுங்க. Next question. Question number 6. If S equal to square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subsets of S. The set of shapes which have 4 equal sets. Okay. The set of shapes which have radius. Okay. The set of shapes which have sum of all interior angles is 180 degree. The set of shapes which have 5 sides. Okay. Yes, இந்த இடத்துல universal set கொடுத்துருக்காங்க, which have all elements. Question number 6. S equal to என்ன கொடுத்துருக்காங்க? Square, rectangle, circle, rhombus, triangle. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன எழுத போகிறேன்? ஒவ்வொரு செட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஏபிசிடின்னு கொடுக்கல. நீங்கள் நேம் பண்ணணும்னு நினச்சா நேம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் ஏன் நேம் பண்ணணும்னு நினச்சேன்னா ஏ. என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ் உள்ளது எழுத சொல்கிறாங்க. ஸ்கொயருக்கு ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும், ராம்பஸ்க்கு இருக்கும். ஓகே. செகண்ட் ஒன் பின்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஷேப் விச் ஹாவ் ரேடியஸ். ரேடியஸ் இருக்கிற ஒரே ஷேப் சர்க்கிள் மட்டும்தான், மிச்சம் எதுக்குமே ரேடியஸ் கிடையாது. கரெக்டாக? நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். சின்னு எடுத்துக்கோங்க.
Set of shape in which the sum of all interior angles is 180 degree. Triangle க்கு மட்டும்தான் interior angle 180 degree. Number 4, the set of shapes which have 5 sides. கொடுத்துருக்க எதுக்கு 5 sides உண்டு? எதுக்குமே கிடையாது. அப்போ D equal to null set. இப்படியும் கொடுக்கலாம். D equal to null set. இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? Both are right. Fine. Next question. Next question. If A equal to A and A comma B, write all the subsets of A. So, இதிலக்க எல்லா subsets எழுத சொல்கிறாங்க. 7th question. A equal to set A equal to Aங்கிறது ஒரு set. அதுக்குள்ள ஒரு subset கொடுத்துருக்காங்க A comma B. Write all the subsets of A. Subsets of A are. ஸோ ஏங்கிற ஒரு செட். இப்போ இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இட்ஸ் நாட் 3, இட்ஸ் 2. ஓகேவா? ஏ அண்ட் பிங்கிறது ஒரு செட். ஏன்னா அது ஒரு தனி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட். யூ ஹாவ் டு ரைட் தி சப்செட்ஸ். எப்போ சப்செட்ஸ் எழுதினாலும் நல் செட் சேர்த்து எழுதணும். நல் செட் ஏ ஒரு செட், ஏ கம்மா பி ஒரு செட், அண்ட் யூ ஹாவ் டு ரைட் ஹோல் செட். எல்லாத்தையுமே ஒரு தடவை எழுதணும். ஏ கம்மா B. So null set ஏங்கிறது ஒரு செட், ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் அண்ட் all the elements. இது எல்லாமே சேர்த்து எழுதணும். ஸோ how many elements are here? Subsets. எத்தனை சப்செட்ஸ் இருக்குது? 4. 1, 2, 3, 4. Got it? Fine. Question number 8. Write down the power set of the following sets. இல்லைக்கா பவர் செட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லா சப்செட்ஸையும் எழுதுனா அதுதான் பவர் செட். எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஒன். இதில் ஃபஸ்ட் 2 கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன், மிச்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் A, B. ஸோ இப்போ இதில் இருக்க சப்செட்ஸ் முதல்ல என்ன? அது எழுதும் போதே P of A பவர் செட்னு போட்டுட்டு யூ கேன் ரைட் சப்செட்ஸ். நல் செட் ஒரு செட். யூ ஹாவ் டு ரைட் வித் another ஸ்மால் ஃப்ளவர் ப்ராக்கெட். நல் செட் ஒரு செட், ஏங்கிறது ஒரு செட், பிங்கிறது ஒரு செட், and of course A, Bங்கிறது another set. இதுதான் பவர் செட்ஸ். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் அப்படிங்கிறது தான் பவர் செட். நம்பர் 2. B equal to 1, 2, 3. ஸோ the பவர் செட் ஆஃப் B என்னவா இருக்கும்? ஹோல் பெரிய ஃப்ளவர் ப்ராக்கெட் ஒன்று, நல் செட் ஒன்று, 1, 2, 3, 1, 2, 1, 3, 2, 3 எல்லா பாசிபிலிட்டிஸும் எழுதணும். புரியுதா? 1, 2, 3 அவ்வளோதான். These are all possibilities of subsets. So 1 and 2, 2 and 3, 3 and 1 and 1, 2, 3 all sets. Got it? This is called power set. And third and fourth நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் வந்து பவர் செட் ஆஃப் இ என்ன சொல்லியிருக்காங்க? நல் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் இ வந்து இப்போ நல் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் செட்டு என்னவா இருக்கும்? ஒன்லி ஒரு நல் செட் தான். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் மட்டும் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, நைட் சம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் சொல்லணும் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். ஓகே, ஃபைன். ரெண்டுமே நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஒன்று, சப்செட்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னன்னு சொல்ல போகிறோம். W, let us take W equal to, first one, W equal to red, blue, yellow. இப்போ என்ன பண்ணணும்? இது மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன? N of W equal to 3. Number of subsets என்ன? There is a formula, number of subsets, number of P of W. So number of P of W கண்டுபிடிக்கணும்னா anything power number of elements 2 base வந்து கான்ஸ்டன்டாகவே 2 தான். 2 பவர் இந்த N of W எழுதணும் 3. So 8. Number of subsets என்னவா இருக்கும்? 8 elements இருக்கும். ரெட்டுன்னு ஒன்று, ப்ளூன்னு ஒன்று, எல்லோன்னு ஒன்று, 3. நல் செட் 4. ரெட் அண்ட் ப்ளூ ஒரு சப்செட், blue and yellow another subset. கரெக்டா? yellow and red இன்னொரு subset and red blue yellow எல்லாமே சேர்த்து ஒரு subset.
தட்ஸ் இட். இங்கே இப்போ எழுதணும் இல்லையா, இது வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னென்னு எழுதினேன். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நீங்கள் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எழுதுனீங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ 2 இஸ் வந்து 2 பேஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக அதே தான் வரணும். பவர் 3ன்னு எழுதுனீங்கன்னா இட் இஸ் நம்பர் ஆஃப் பவர் செட். வாட் இஸ் தட்? நம்பர் ஆஃப் பவர் செட். நவ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். சப்செட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ்னால் என்ன அர்த்தம்? n ஆஃப் p of w minus 1. So 2 power 3 minus 1. 8 minus 1 7. So number of proper subsets அப்படிங்கிறது ஃபார்முலா இருக்குது நமக்கு. அதோட வேல்யூ என்ன? n of p of w minus 1. புரிஞ்சுதா? 10th question. So second question நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஓடலாம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். x square x belongs to n, x square less than or equal to 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 square 4, 3 square 9 அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் எழுதணும். லெஸ் தேன் 100 வரைக்கும் எழுதணும். அப்போனா 9 square 81 வரைக்கும் வரும். கரெக்டாக? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால 10 square 100ம் வரலாம். கரெக்ட்? ஃபைன். ஸோ இந்த இடத்துல லெட் மீ டெல் யூ, நானே சொல்லிடுறேன், நோ இஷ்யூஸ். x equal to x square எழுதணும். x belongs to natural number. x square less than or equal to 100 இருக்கணும். கரெக்டா? இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? x ஸ்கொயரை 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81 and 10 ஸ்கொயர் is 100. ஸோ முதல்ல n of x என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. n of x is 10. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? n of power set கண்டுபிடிக்கணும்னா 2 power 10. So if you find the value 2 power 10, 2 into 10 times multiply பண்ணணும், you will get the answer 1024. Okay? அப்போ number of proper subsets, number of proper subsets p of x minus 1 இல்லையா? 2 power 10 minus 1. 1024 minus 1, 1023. This is our answer. Got it? 10th question. If n of a equal to 4. 10th question. If n of a equal to 4, n of p of a என்னன்னு கேட்டிருக்காங்க. Find n of p of a. If n of 4 or p of a என்ன? 2 power 4, 16 answer. That's it. If n of a 0, n of p of a என்ன? Power set என்ன? 2 power 0 எழுதணும். Anything power 0 is 1. Third, மாற்றி கேட்டிருக்காங்க. n of p of a equal to 256. n of a என்னன்னு கேட்டிருக்காங்க. n of a கொடுத்துட்டு n of p of a கேட்டால் 2 பவர்னு சொல்லி அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எலிமெண்ட் எழுதுவேன் இல்லையா? இந்த இடத்துல n of p of a கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? n of a கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் இருக்குது? வாட் இஸ் தட்? 256. 2ஆல் எல்சிஎம் பண்ணிகிட்டே வர போகிறோம். 1 2 8 வரும். 6 4 2 3s are 2, 2 16, 2 8, 2 4, 2 2. So 2 1. So என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? therefore n of a equal to எத்தனை 2 வந்திருக்கு? 8. That's it. புரிஞ்சுதா? So we have finished exercise 1.2. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.